ஹாய் வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேக் ரெசிபி தாங்க. அதுவும் மில்க் பிஸ்கெட் வச்சு 2 பேக்கெட் மில்க் பிஸ்கெட்டை இப்படி ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாக்கோ லாவா கேக்கு. இப்போ அதாவது மில்க் பிஸ்கெட்டில் சாக்கோ லாவா கேக் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா பவுடராக்கி அரைச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வெறும் 3 பொருள் தாங்க. இதுக்கு பேக்கிங் சோடா தேவை கிடையாது, அமன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ப்ளஸ் பட்டரோ ஆயிலோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. பாருங்கள், நம்ம பவுடர் ஆக்கிட்டோம். இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கோகோ பவுடர். ஏன்னா இது கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறதுனால நம்ம சாக்லேட் பிஸ்கெட் எடுக்கலை, அதனால் நம்ம கொஞ்சமாக கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் கோகோ பவுடர். அதோட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மில்க் பிஸ்கெட்டில் அந்தளவுக்கு சுகர் இருக்காது. ஸோ நம்ம 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவு பால் ஊற்றி நம்ம இதை கரெக்டாக கேக் பேட்டர் மாதிரி நம்ம திக்காக கொண்டு வரணும். அதாவது தோசை மாவு பக்குவத்தில் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாலை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க ஒரேடியாக. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக்கு தாங்க இது. கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம மைதாவோ பேக் பண்ணணும், அது பண்ணணும், அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. ஜஸ்ட்டு வெறும் மில்க் பிஸ்கெட், வீட்டில் எந்த பிஸ்கெட் இருந்தாலும் நம்ம செய்யலாம். மில்க் பிஸ்கெட்டு, டைகர் பிஸ்கெட்டு, தென் நார்மல் பிஸ்கெட் எது இருந்தாலும் மேரி பிஸ்கெட்டு, எல்லா பிஸ்கெட்லேயும் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட கேக் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, நார்மல் கேக்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இது சாக்கோ லாவா கேக்கு. ஆக்சுவலாக சாக்கோ லாவா கேக் பிஸ்கெட்டு, ஓரியோ பிஸ்கெட்டு, போர்பன் பிஸ்கெட்டு, இந்த பிஸ்கெட்டில் ட்ரை பண்ணாங்க. பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் மில்க் பிஸ்கெட் செஞ்சேன். ஆனால் நல்லா வந்துச்சு, எந்த இதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து அதில் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கீழே நம்ம இது பண்ணும்போது தட்டும்போது அப்படியே உடஞ்சிராமல் நல்லா பக்காவாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கோகோ பவுடர் போட்டு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை இதில் ஃபுல்லாக ஃபுல்லாக போர் பண்ணாதீங்க, கொஞ்சம் பாதி அளவுக்கு போர் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். அதனால் நம்ம ஃபுல்லாக போட்டோம்னா கீழெல்லாம் வலிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். எனக்கு இது 2லேருந்து 3 பவுல் அளவுக்கு எனக்கு அந்த பேட்டர் இருந்துச்சு. ஸோ பாருங்கள், எனக்கு 3 பேட்டர் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நான் 3 பேட்டராக ஊற்றிக்கிட்டேன். அதோட கொஞ்சமாக நான் சாக்லேட், நார்மல் கடையில் கிடைக்கிற டைரி மில்க் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எல்லாத்துலேயும் சாக்லேட் போட்டு உள்ளே அப்படியே டிப் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக டிப் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. கொஞ்சம் நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இது பிஸ்கெட்டுன்றனால நம்ம பேக் பண்ணுறச்ச ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப நேரமாக வேக வைக்கணும் அவசியம் இல்லை. மைதா மாவு கிடையாது வேக வைக்கிறதுக்கு. இது நார்மல் நம்ம பிஸ்கெட்டு தான், ஆல்ரெடி பேக் பண்ண பிஸ்கெட்ஸ் தானே. அதனால் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஃபுல்லாக டிப் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு அவனில் பேக் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை, அவன் இல்லாமல் வித்தவுட் அவன் அப்படின்னா நீங்கள் இட்லி பானையில் வச்சாலும் ஓகே. இல்லைன்னா நான் தோசை தவாவில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஃபுல்லாக டிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது 3த்தையும் நம்ம பேட்டரில் வச்சிடலாம். நான் இட்லி பானையில் வைக்கிற ஐடியாவில் இருந்தேன். பட் இட்லி பானை ரொம்ப சப்படின்னு இருக்கிறனால நான் இட்லி பானையில் வைக்காமல் ஜஸ்ட்டு இந்த மாதிரி தோசை தவாவில் டேரெக்டாக வச்சுட்டேன். அடுப்பை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். தோசைக்கல்லை நல்லா காய வச்சு அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ அது மேலே வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டரெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து தோசை பேனில் வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிடலாம். பாருங்கள் 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி இருக்குது. சாக்லேட்லாம் உள்ளே நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு நைஃப் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக லேசாக இதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா புஷ் புஷ்ஷுன்னு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதை கொஞ்சம் ஆற விடலாம். ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து இது பண்ணுவோம். சூட்டோட பண்ணனா பிஞ்சிரும். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுடைய சாக்கோட் லவாக்கே அழகாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. உள்ளே நல்லா சாக்லேட் நல்லா டிப் ஆகி நல்லா க்ரிப்பாக இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. ரொம்ப நல்ல சாஃப்டியாக நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது. வீட்டில் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலியமாக சொல்லுங்கள். மேலும் இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் பாருங்கள். தேங்க்யூ.